அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கிறார். குமரவேல், வேலூர்ல பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவுல மாவட்ட ஆட்சியர் என்ன குறிப்பிட்டிருக்காரு? என்ன நிலவரம்? பிரியதர்ஷினி, வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே நேற்று நள்ளிரவில் இருந்தே பரவலாக மழை பெய்து வருகிறது. அதே சமயம் தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில வேலூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பொழியக்கூடும் என அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே சமயம் பள்ளி மாணவர்கள் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், நீர்நிலைகளுக்கு அருகிலோ தேங்கிய நீரில் இறங்க வேண்டாம் என்றும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த வாரம் பெய்த தொடர் மழையின் காரணமாக பெஞ்சல் புயல் காரணமாகவும் கூட வேலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இத்தகைய சமயங்களில் பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வெளியிட்டிருக்கிறார். அதே சமயம் வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்போது உத்தரகாவேரி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அன்றைய தினம் அங்கு உள்ள கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்டது. இருந்தபோதும் தற்போதைய சூழலில் வேலூர் மாவட்டத்தில் பரவலாக மட்டுமே மழை பெய்து வருகிறது. அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு இருப்பதாகவும், இந்த மழை இன்று மாலை வரைக்கும் தொடர இருப்பதாகவும், ஆகவே பள்ளி மாணவர்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல வேலூர் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அரசு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் பருவத் தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற இருந்த பருவத் தேர்வுகள் அனைத்தும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும், அதற்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. பிரியதர்ஷினி, வேலூரில் நள்ளிரவு முதல் தொடர்ச்சியான மழை பெய்து வரக்கூடிய சூழலில் இன்றுமே தற்போது வரைக்குமே கூட பரவலாக ஒரு சில பகுதிகளில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. நிச்சயமா வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதி கனமழைக்கான வாய்ப்பு குறைவுதான். ஆனா இன்று மாலை வரைக்கும் மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரவேல். கனமழை காரணமாக எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். சென்னை, கடலூர், விழுப்புரம், தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திண்டுக்கல், காஞ்சிபுரம், திருவாரூர் ஆகிய இந்த 10 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரியலூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், கரூர், வேலூர் ஆகிய இந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களை தொடர்ந்து தூத்துக்குடி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகி வருகிறது. அந்த வகையில் அரியலூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், கரூர், வேலூர், தூத்துக்குடி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான அறிவிப்பை வெளியிட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளனர். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.